சிக்கன் ஊறுகாய் போடுறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு நல்ல கனமான ஒரு இருப்பு சட்டி, ஒரு பாத்திரம் உங்களுக்கு என்ன தேவையோ கனமானது மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சிக்கன் கழுவுனோம்ல, இந்த சிக்கனில் ஒன்றுமே போட வேண்டாம். இதை வந்து இதில் போட்டுக்கணும். முதல் இதெல்லாம் தண்ணியெலாம் வத்தட்டும். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் போட்டு நம்ம வெறும் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு வெறும் பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். நம்ம வெறும் ஒன்றுமே நம்ம போடாமல் வெறும் இதை தான் நம்ம போட்டோம். அதை தண்ணி வரும் பாருங்கள், அந்த தண்ணி அதுவாக வெளியில் வரட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டால் சீக்கிரம் நல்லா பொரிஞ்சிடும், ரப்பர் மாதிரி இருக்காது. இது எடுத்துருவோம். இந்த தண்ணி வருது பாருங்கள், அதுவே அந்த தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். இதுக்கு தேவையானதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் பாதி உப்பு போட்டால் போதும். இது நல்லா இந்த தண்ணி வருது பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அப்புறம் ஆயில் போட்டுக்கிறலாம். வெறும் சட்டியில் வச்சு நல்லா வதக்கிடணும். அது வந்து இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்தட்டும். நம்ம இப்போ வேறு ஃபேன் வச்சு இதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம வறுத்துக்குருவோம். இதுக்கு தேவையானது வந்து இந்த 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு நல்ல ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு 4 ஏலக்காய் போதும். ஒரு 5-6 ஒரு 7 கிராம்பு, நல்ல பட்டை. இந்த பட்டை வந்து எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த பட்டை நிறையா போட்டுக்கோங்க. வந்து நல்ல சோம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக, நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் அந்த வாசனைக்கு தகுந்த சோம்பு. நான் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு ஜீரகம், கூட கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் மிளகு. இதோட நம்ம வந்து இந்த கல்பாசின்னு சொல்லப்போல அந்த பூவு, அப்புறம் இந்த ஸ்டார் நட்சத்திரம், இது இவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். லேசாக வறுக்கிற அளவுக்கு. இது ஆயிலெலாம் போட்டுற வேண்டாம். அரைக்கும் போது நம்ம வந்து இந்த பட்டையெல்லாம் வந்து உடச்சி போட்டுக்கிடுவோம். இதோடு சேர்த்து கொஞ்சமாக நம்ம எல்லாமே 1 ஸ்பூன் போட்டோம்ல, வெந்தயம் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போட்டுற வேண்டாம். இந்த வெந்தயம் வந்து குளிர்ச்சியானது. இந்த நல்லெண்ணெயும் இந்த வெந்தயம் தான் வந்து அந்த காரம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணும், குளிர்ச்சி கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்தாச்சு. இவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி, நம்ம மிளகா காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் இதை பவுடர் ஆக்கிக்கிடுவோம். இந்த பக்கம் நம்ம வேக வச்சுட்டு இருந்து எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்க. ஒரு பொட்டு கூட நம்ம தண்ணி போடலை. நம்ம இதோடு நம்ம வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லேட் ஆகும். அப்படியே ரப்பர் மாதிரி வந்துடும். இதை நம்ம வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம இதில் வடித்து நம்ம எடுத்துக்கிடுவோம். அதில் பார்க்க எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வெறும் சட்டியில் போட்டு வதக்கினாலே நம்ம வந்து இப்படி வந்துடும். இது பாதி வெந்துருமா, தண்ணி ஃபுல்லாக போன உடனே நம்ம எண்ணெயில் போட்டு சீக்கிரம் குயிக்காக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப லேட் ஆகும் அது வேகிறதுக்கு. அது ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வச்சிங்கன்னா அப்படி ரப்பர் மாதிரி ஆயிரும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா வச்சிருச்சு பாருங்கள். போதும். இதுக்கு மேலே வச்சா அப்படி குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இந்த ஆயில் சூடானதெல்லாம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்குறோம்ல இந்த சிக்கனை இது எல்லாத்துலேயும் போட்டுருவோம். புளிப்புக்காக நம்ம வந்து 3 எலுமிச்சம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 3 எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சு வச்சுக்கிடுவோம். 3 வேண்டியதில்லை, நம்ம பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அடங்கிடுச்சு. இது போதும் நம்மளுக்கு. பாருங்கள், ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப ப்ரௌனிஸாக வந்துடக்கூடாது. இந்த இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள், நான் 1/2 கிலோவுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். நீங்கள் மல்லி கூட வறுத்து அரைச்சிக்கிறலாம். மிளகாய் மல்லிலாம் வந்து வறுத்து அரைச்சிக்கிறலாம்.
கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம வந்து உப்பு நம்ம போட்டிருக்கோம், அதனால் நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமாட்டு போடுவோம். அல்லது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர், நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்குருவோம். லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்மில் வச்சுக்கிறணும். போதும் பாருங்களேன், கரெக்டாக 300 எண்ணெய். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ட்ரை ஆயிரும். கரெக்டாக 300, அரை கிலோவுக்கு 300 எண்ணெய் போதும். நம்ம இப்போ நல்லா வதங்கிடுச்சு, போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த இதில் வந்து நான் 3 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன்ல, அந்த 3 லெமனையும் ஊற்றிடுறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெமன் போட்டுக்கிறலாம். தாராளமாக வந்து லெமன், எண்ணெய், உப்பு 3 இருந்தால் இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். பாருங்கள், நம்ம இப்போ சிக்கன் ஊறுகாய் எளிமையாக சீக்கிரம் பண்ணியாச்சு. இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா ஊறட்டும். ஊறினா தான் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா அந்த மசாலாலாம் இறங்கும். பாருங்கள் எவ்வளோ இதாக நல்லா வந்திருக்குன்னு. சூப்பராக இந்த கிரேவி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.